வணக்கம். தமிழக தலைமைச் செயலாளர் விரைவில் மாற உள்ளார் என்றும் அதனை அடுத்து உதயநிதி துணை முதல்வராக பதவியேற்க உள்ளார் என்றும் மூத்த பத்திரிகையாளர் லக்ஷ்மணன் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலுக்கான 5ஆம் கட்ட தேர்தல் 8 மாநிலங்களில் இன்று நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட ஆட்சி மாற்றம் உறுதியாக இருக்கும் என்றே பேச்சுக்கள் அடிபடுகின்றன. அரசியல் வியூகர்கள் இந்தியா கூட்டணிக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளதாக கருத்து கூறி வருகின்றனர். இந்தியா கூட்டணி என்றால் அது திமுகவை விட்டுவிட்டு பேச முடியாது. அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான பட்டியலுடன் திமுக தயார் நிலையில் இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. இதனிடையே ஜூன் 2க்கு பிறகு திமுக மாநில அமைச்சர்களின் மாற்றம் நடக்கும் என்றும் சில நாட்களாகவே தகவல் கசிந்து வருகிறது. கூடவே உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி என்பதுதான் ஹைலைட் மாற்றம் என்று எதிர்பார்க்க வருகிறது. அவருக்கு திமுக இளைஞரணி மாநாடு முடிந்த உடனேயே துணை முதல்வர் பதவி வழங்கப்படும் என்று பேச்சுக்கள் அடிபட்டன. ஆனால் தேர்தல் காலத்தை மனதில் வைத்து அதற்கு முதல்வர் ஸ்டாலின் உடன்படவில்லை என்றும் சொல்லப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திமுக அமைச்சரவை மாற்றம் பற்றி மூத்த பத்திரிகையாளர் லக்ஷ்மணன் சில விஷயங்களை பேசியிருக்கிறார். யார் யாருக்கு என்ன பதவிகள் கிடைக்கலாம் என்பதும் குறித்து அவர் தெளிவுபடுத்தி உள்ளார். திமுக அமைச்சரவை மாற்றம் பற்றி லக்ஷ்மணன் பேசுகையில் 2 மாதங்கள் முன்னதாகவே உதயநிதியை துணை முதல்வராக பதவி வழங்க இருப்பதாகவும் பேச்சு எழுந்தது. அப்போது கூட நான் அதை மறுத்து பேசி இருந்தேன். தேர்தலை முன்னால் வைத்துக்கொண்டு இந்த செயலை முதல்வர் ஸ்டாலின் செய்ய மாட்டார். அது பேசுபொருளாக மாறிவிடும். அது ஸ்டாலினின் அறிவார். ஆகவே இதற்கு சாத்தியம் இல்லை என்றும் சொல்லியிருந்தேன். இப்போது மக்களவை தேர்தல் முடிந்துவிட்டது. இனிமேல் திமுகவின் ஒவ்வொரு அடியும் அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்தே எடுத்து வைக்கப்படும். ஆகவே மாவட்ட செயலாளர்கள் பொறுப்புகளில் மாற்றம் இருக்கலாம் அல்லது ஒரே மாவட்டத்திற்கு 2 பொறுப்பாளர்களை போடலாம். அமைச்சரவைக்குள் பிரதிநிதித்துவம் இல்லாமல் சில சமூகங்கள் உள்ளன. அந்த சமூகத்தின் பெரும் பிரதிநிதிக்கு அமைச்சர் பொறுப்புகள் வழங்கப்படலாம். அதற்கான தருணமாக இது இருக்கிறது. இதில் இன்னொன்றையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒருவேளை காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் அது தொடர்பாக திமுக சில ஆலோசனைகளை செய்யும். அமைச்சரவையில் இடம்பெறுவதா இல்லையா, இடம்பெற்றால் எத்தனை அமைச்சர்கள், யாருக்கு என்ன பதவி, இவை குறித்து எல்லாம் விவாதித்து முடிவை எடுப்பார்கள். அதற்காக கால அவகாசம் திமுகவுக்கு தேவைப்படும். அதற்கான சூழலும் உள்ளது. அப்படி மத்திய அமைச்சரவையில் இடம்பெறவில்லை என்றால் தமிழ்நாட்டில் உடனடியாக அமைச்சர்கள் மாற்றம் நடக்கும் என்பது உறுதி. செந்தில் பாலாஜியை ஜாமீன் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துவிடும் என திமுக நினைத்திருந்தது. ஆனால் விசாரணையை 2 மாதங்கள் வரை தள்ளி போட்டு விட்டார்கள். அதில் முட்டுக்கட்டை ஏற்பட்டு விட்டது. அப்படி பார்த்தால் 5 அமைச்சர்களுக்கான மாற்றம் நடக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த பட்டியலில் உதயநிதியும் துணை முதல்வராக பதவி வழங்கப்படலாம். இது பெரிய விஷயம் இல்லை. அவர் ஏற்கனவே பாதி முதல்வராகத்தான் செயல்பட்டு வருகிறார். அது அவருக்கு ஒரு அதிகாரபூர்வமான ஒரு அங்கீகாரம், அவ்வளவுதான்.